ஃபர்ஸ்ட் சாங். ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் சாங்க்குள்ள அவ்ளோ அரசியல் வார்த்தைகள் உள்ள விளையாடுறத பார்க்க முடியுது. அதுவும் இல்லாம அது ஒரு சிங்கிள் ஷாட்டா பண்ணும். அதுக்கான என்ன ரீசன் சார்? இந்த சாங் நான் சிங்கிள் ஷாட்ல பண்ணணுங்கிறதுக்கான காரணம் ஒண்ணு இல்ல இருக்கு. அது என்னோட ஐடியா இல்ல. அது வந்து மாஸ்டரோட ஐடியா. ஷெரீஃப் மாஸ்டர். அவர்ட்ட இந்த பாட்ட போட்டு காட்டி, இத பண்ணணும். ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் இது. அதில வந்து ஏற்கனவே செத்துட்டதாக சொல்லப்படுற ஒருத்தவன் இப்போ உயிரோட இருக்கான். ஸோ அவன் ஏங்கிறத அந்த பாட்டு பேசுது. ஸோ அதனால அத வந்து இப்படி ஒரு பாட்டா அதுக்குள்ள ஒரு நையாண்டியும் இருக்கும். அதே நேரத்தில கோவமும் இருக்கும். இப்படி ஒரு பாட்டுன்னு சொன்னப்போ ஷெரீஃப் மாஸ்டர் தான் சொன்னாரு, "சார் இத சிங்கிள் ஷாட்ல எடுக்கலாம்." ஏன்னா இந்த பாட்டு வந்து ரொம்ப இயல்பா இருக்கணும். நீங்க தனித்தனியா ஷாட் எடுத்தோம்னாக்கா, அது வந்து ஒரு சினிமாவா மாறிடும். இது நீங்க இப்படி எடுத்தா தான் இந்த கதைக்குள்ள இருக்கிற ஒரு இயல்பு தன்மைய கொண்டு வர முடியும். அதனால அவரு என்ன சொன்னாருன்னா, "முதல்ல இது டான்ஸா பார்க்க வேண்டாம். இது கதையோட ஒரு காட்சியா பாருங்க." அப்படின்னு அவர் சொன்னாரு. அதனால அவரு அப்புறம் சசி சார்ட்ட போய் அத பேசும்போது, சசி சார் வந்து முதல்ல என்னங்க சிங்கிள் ஷாட்டா? அது மொத்தமா டான்ஸ் அப்படிங்கும்போது, அது ஓகேவா? என்ன வச்சு நீங்க இப்படி ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னாரு. இல்ல சார் கண்டிப்பா அது நல்லாருக்கும்னு சொல்லி ஷெரீஃப் மாஸ்டர் சொன்னாரு. அதே மாரி அவர்ட்டயும் சொன்னாரு, "சார் நீங்க டான்ஸ் எல்லாம் ஆட வேணாம். ரியாக்ட் மட்டும் பண்ணுங்க." ஏன்னா அந்த கேரக்டர் அப்படிதான். அவன் வந்து தன்னுடைய வருத்தத்தையும், ஒரு கோவத்தையும் ஒரு போராட்ட வடிவத்தில ரியாக்ட் பண்றான். அதனால நீங்க ரியாக்ட் மட்டும் பண்ணா போதும் இந்த பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி, அதே மாரி நீரவ் சாரும் வந்து இல்ல சிங்கிள் ஷாட் ஐடியா நல்ல ஐடியா தான். நம்ம ஒர்க் பண்ணுவோம்னு அப்படி ஒரு டீமா ஒர்க் பண்ணது தான் அந்த பாட்டு.